மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வணக்கம். திமுக சார்பில் வருகின்ற மாநிலங்களவை தேர்தலில் 4 பேர் வேட்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 4 பேரில் கூட்டணி கட்சிகளுக்கு 2 பேர் திமுக சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் திமுக சார்பில் நேரடியாக வேட்பாளராக திருச்சி சிவா அவர்களும் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினர் கூடிய திருச்சி சிவா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். புதிதாக கான்ஸ்டன்ஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஏற்கனவே என்ஆர் இளங்கோவன் அவர்கள் ஏற்கனவே களத்தில் இருந்த நிலையில் அவர்களுக்கான அந்த காலம் முடிவுற்ற பிறகு தற்போது கான்ஸ்டன்ஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் திமுக சார்பில் பல்வேறு விவாதங்களிலும் மேடைகளிலும் பேசி வரும் கான்ஸ்டன்ஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த முறை போட்டியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிதாக அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவா அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய மாநிலங்களவை குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். திமுகவினுடைய மாநிலங்களவை குழு தலைவராக சிவா அவர்கள் இருக்கிறார். எனவே அவர்களுக்கான தொடர்ச்சியாக அந்த பதவி நீடிப்பு என்பது திமுக சார்பில் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் புதிய ஒருவருக்கு வாய்ப்பு என்ற அடிப்படையில் என்ஆர் இளங்கோவனுக்கு பதிலாக கான்ஸ்டன்ஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா அறிவிக்கப்படுவார், அதே போல கான்ஸ்டன்ஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் அறிவிக்கப்படுவார் என்ற இருவருக்குமான கடும் போட்டிக்கு மத்தியில் தற்போது கான்ஸ்டன்ஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் திமுகவுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாளை தினம் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். நாளை தலைமைச் செயலகத்தில் தேர்தல் அதிகாரி முன்னிலையில் முதலமைச்சருடைய முன்னிலையில் இந்த மனுவை அவர்கள் தாக்கல் செய்யப்படுவார்கள். ஒவ்வொரு தேர்தலின் போதும் முதலமைச்சர் முன்னிலையில் தான் வேட்புமனு தாக்கல் செய்வது வழக்கம். அதன் அடிப்படையிலே நாளைய தினம் அறிவிக்கப்பட்ட இருவரும் முதலமைச்சர் முன்னிலையில் தேர்தல் அதிகாரியிடம் தலைமைச் செயலகத்தில் மனு தாக்கல் செய்வார்கள். மேலும் நாளை தினம் அந்த 2 கட்சியினுடைய உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு யார் என்று தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை. தேமுதிகவிற்கும் உத்தேசமாக சுதீஷ் அவர்கள்தான் வேட்பாளர் என்று சொல்லப்பட்ட நிலையில் அவரும் காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்படக்கூடிய வேட்பாளர் என இருவரும் முதலமைச்சரின் முன்னிலையிலே நாமினேஷன் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே நாளை தினம் திமுக சார்பில் 2 கூட்டணிக்கு இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வைகோ அவர்கள் திமுக கூட்டணியில் இன்றுதான் போட்டியிட்டு அதாவது வெற்றி பெற்றார் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும். அதே போல தற்போது ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய சிதம்பரம் அவர்களும் திமுக தான் ஆதரவில்தான் அவர் எம்பியாக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே தற்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக மற்றும் காங்கிரசுக்கு தலா ஒரு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது.